கடந்த ஆட்சியில் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 3600 கோடி அளவில் டாஸ்மாகில் ஊழல் நடந்துள்ளது. மதுவிலக்கு துறை அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்னம் கல்லூரியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மையை கொண்டு கையில் அச்சு வைத்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் விக்னேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கை அச்சை பதிந்து முதல் உறுதிமொழியை பதிவு செய்தார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விக்னேஷ், போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே எங்களின் முக்கிய இலக்கு. போதைப் பொருட்களுக்கு எதிராக சுதந்திரமாகவும் தீவிரமாகவும் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்த உள்ளோம் என்றார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிலர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகும் சூழல் உருவாகியுள்ளதால் அந்த சங்கிலியை முழுமையாக உடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், தமிழ்நாட்டிற்குள் எந்த வழியிலும் போதைப் பொருட்கள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். நேற்று கூட வெற்றி தமிழகத்துல போதை பொருட்களை இல்லாத தமிழகமா உருவாக்குறதுக்காக பல திட்டங்களை தளபதி எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. நிச்சயம் அடுத்து வரும் காலங்கள்ல எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம அந்த திட்டங்களை செயல்படுத்த போறதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பணியாகவும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையோட முக்கிய பணியாகவும் இருக்க போகுது. இந்த போதை பொருள் பயன்பாட்டை பழக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிந்திக்கும் போது முதல்ல நம்ம இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ல இருந்து, ஏன்னா பல இதுக்கு முன்னாடி இருந்த கடந்த கால ஆட்சிகளோட தாக்கம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் பல பள்ளிகள்ல அந்த கூலி போன்ற போதைப் பொருட்கள் கிடைக்குது. எல்லா பெரிய பெரிய கல்லூரிகள்லையும் சரி, சின்ன சின்ன ஸ்கூல்லையும் சரி, அந்த பழக்கத்துக்கு மாணவர்களை கட்டாயப்படுத்தி அடிமையாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பழக்கங்கள்ல இருந்து நம்மளுடைய குழந்தைகள் வெளியே வரணும். அவங்க வந்தா தான் அடுத்த தலைமுறை இந்த தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாகட்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய இந்த காலகட்டாயம் இன்னைக்கு இருக்கு. அதை கருத்தில் கொண்டு இன்னைக்கு ரத்னம் குரூப் கொண்டு வந்த ஜெனரேஷன் ட்ரக் ஃப்ரீ கிளப் மூலமா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த போதைப் பொருள் தொடர்பு சங்கிலியை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு நாங்கள் இங்க எல்லாருமே கூடியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பார்டர் வழியாகவும் எந்த ஒரு போதைப் பொருட்களும் வரக்கூடாது. அதை முழுக்க முழுக்க தடுப்போம் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா இன்னைக்கு அந்த சங்கிலியை உடைச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லைக்குட்பட்ட உள்ள சங்கிலிகளையும் போதைப் பொருட்களுக்கு அந்த சங்கிலி வழியா உள்ள வர சங்கிலிகளையும்